சாந்திச்சுட்டு அங்க வச்சுட்டு தான் அங்கிருந்து மேல கிளம்புற. அவ சிஷ்யர்கள் எல்லாருமே கிளம்புற. ராமலட்சுமணாலும் கூட வரா. எல்லாரையும் அழைச்சிட்டு மேல கங்கைக்கரைக்கு போற. அதை கடந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்க. மிதிலைக்கு தான் நேரம் போறா. அங்க போற வழியில சுமதிங்கிற ராஜா வரவேற்கிற, ஆதித்யம் பண்றார். மேல அங்க ஒரு சிதிலம் அடைஞ்ச ஒரு ஆசிரமத்தை பார்க்கிற. ஆனா ஆசிரம சிதிலம் அடைஞ்சிருக்கே தவிர சாநித்தியம் இங்க யாரோ ஒரு பெரிய மகான் ஒரு ரிஷி இங்க இருந்திருப்பார் போல இருக்கே, இது யாரோட ஆசிரமம் அப்படின்னு ராமரே கேட்கிறார். அவர் நினைச்சு பார்க்கிற விஸ்வாமித்திரர் அவருக்கு கண்ணீர் வந்துட்டான். அப்பேற்பட்ட ரிஷி அங்க இருந்திருக்கார். இந்த கதைய ராமன்ட்ட சொல்ல முடியுமா? இவர் குழந்தையாச்சே, இது சொல்லக்கூடிய கதை இல்லையே அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறான். ஆனா இவர்கிட்ட சொல்லாம அது அவளுக்கு விமர்சனமும் கிடையாது. இவர்கிட்ட